இல்லன்னு ப்ரூவ் பண்ண வர சொல்லிட்டு எங்க நான் உன்னை பிரிச்சு கூட்டிட்டு போயிருவானோன்னு பயந்து என்ன அடிக்கிறதுக்கு இவ ஆள் அனுப்பியிருக்கா? இல்லங்க, சத்தியமா இதை நான் பண்ணல, என்ன நம்புங்க. உன்னை ரொம்ப நல்லவன்னு நம்பிக்கிட்டு இருந்தேன். இவ்ளோ கேவலமானவன் காட்டிட்டேல. சாரா மேல உனக்கு கோபம் இருந்தா நீ அவளை இங்க வர சொல்லியிருக்கவே கூடாது. அதை விட்டுட்டு சவால் வர்ற மாதிரி விட்டுட்டு இவளை அடிக்கிறதுக்கு ஆள் அனுப்பியிருக்க. நீ எல்லாம் என்ன பொண்ணுடி? என் வருணை என்கிட்ட இருந்து பிரிச்சது நீ. என்னமோ நான் தான் உனக்கு துரோகம் பண்ணிட்ட மாதிரி பேசுற. வருண் என்ன தீர்த்து கட்டவும் இவ தயங்க மாட்டா. பாத்தீங்களாமா, நீங்க எனக்கு கொண்டு வந்த பொண்ணோட லட்சணம். இவதான் என்ன வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா வச்சுக்க போறாளா? இல்ல வருண், யாரு என்ன சொன்னாலும் சரி, இத ஏன் மருமக பண்ணிருக்க மாட்டா. அவன் தான் சொல்றானேமா, வெண்ணிலா தான் போன் பண்ணாங்கன்னு. இன்னுமா நம்ப மாட்டீங்க? எங்க உன் போனை கொடு. சாரா, இந்த வெண்ணிலா போனை கேட்டால சீக்கிரம் பேசிட்டு கூட. இந்த போனை வச்சு வெண்ணிலாவை என்ன பண்றன்னு பாரு. என்னாச்சு நம்மள? வெண்ணிலாவை ஃபோன் பண்ணியிருக்கா? இப்ப நம்புறீங்களா இதை இவதான் பண்ணான்னு? இல்ல அத்தை, சத்தியமா இதை நான் பண்ணல. இவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. நீ பண்ணலனா அப்போ உன் நம்பர்ல இருந்து யார் பண்ணாங்க? வெண்ணிலா இந்த போனை பண்ணல. இவங்கள அவ வர சொல்லவும் இல்ல. அம்மா, அவன் நம்பர்ல இருந்து தாமா போனே போயிருக்கு. ஆமா, ஆனா அவ பண்ணல. ஏன்னா வெண்ணிலா நம்பர்ல இருந்து கால் போயிருக்கிற நேரத்துல வெண்ணிலா ஏன் கூட தான் இருந்தா. அப்புறம் எப்படி அவ போன் பண்ணிருக்க முடியும்? எனக்கு தெரியும், ஏன் மருமக அப்படி பண்ண மாட்டா. அப்ப வெண்ணிலா நம்பர்ல இருந்து போன் பண்ணது யாரு? சொல்லுங்கடா, சொல்லுங்கடா. வேண்டாம், அவங்கள போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிடலாம், அவங்க விசாரிக்கட்டும். வணக்கம் மேடம். வெண்ணிலா மேடம் யாரோ திருட வந்துட்டேன்னு போன் பண்ணி சொன்னாங்க. இவனுங்க தான் வீட்டுக்குள்ள புகுந்த முகமுடி திருடுங்களா? வாங்கடா டேய், வாங்கடா. போங்கடா, வாங்கடா. போங்கடா. நான் கொண்டு வந்த பொண்ணு எப்பவும் தப்பு பண்ண மாட்டா.